அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், காசாவிற்கான சர்வதேச மனிதாபிமான உதவி கப்பல் பயணத்துல இலங்கையில இருந்து பயணத்தை மேற்கொண்ட சமூக செயற்பாட்டாளர் நாடு திரும்பிய போதே அவங்களோட கதைக்கணும்னு நினைச்சது ஒரு சில காரணங்களால தடப்பட்டு இப்பதான் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? இந்த பயணத்திற்கு பிறகு உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பயணத்துக்கு பிறகு மனநிலைன்றது நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பயணத்துக்கு முன்னமே இப்படி ஒரு விஷயம் நடக்க சான்ஸ் இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அதை அனுபவிக்கிற நேரம் எப்படின்றது ஃபீலிங் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வித்தியாசமான ஒரு உணர்வு. என்னன்னு சொன்னா, அவங்களோடய சேர்ந்து அவங்களோட சேல் பண்ணினவங்க அவங்கள ஒரு கண்டெய்னர்ல போட்டு அவங்கள கொடூரமா தாக்கம் நடக்கிற நேரம் அந்த ஃபீலிங் ஒரு ஒரு மனுஷனா யோசிக்கிற ஒரு ஆளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வீடு சேர்ந்து எங்களோட டீம்ல இருந்து கிடைச்ச சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட், அந்த சப்போர்ட்னால இப்போதைக்கு ஒரு அளவு நான் மனநிலை தொடர்புல ஓகேயா தான் இருக்கேன். பட் அந்த ட்ரோமா இருக்க ஒரு அளவு எப்படி சொல்றதுன்னா, எனக்கு எந்த விதமான அதாவது ரிப்போர்ட்டபிள்ஸ் இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லாட்டியும் என்னையோட இருந்தவங்க நிறைய பேர் நிறைய காயங்களுக்குள்ளானாங்க, நிறைய புரூட்டலைசேஷன், அவங்க நிறைய கொடுமைப்பட்டிருந்தாங்க. சோ அதை அனுபவிச்சது, மென்டலி அனுபவிச்சது இருக்கு. போறதுக்கு முந்தி இருந்த நாங்களும் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நாங்களும் வித்தியாசமானவங்களா தான் இருக்கும். அதாவது நாங்க அனுபவிச்சதை வச்சு 100% இருக்கும் நாங்க அனுபவிச்சது பலஸ்தீன மக்கள் அனுபவிச்சதுல. பட் நாங்க கண்ணால கண்டுட்டு வந்ததுக்கு பிறகு we are more stronger. அதாவது பலஸ்தீன் விடுதலைக்காக நாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்க வேணும்ன்ற உறுதியான ஒரு கோட்பாட்டுல இருக்கிறோம் நாங்க எல்லாரும். இப்ப எங்களோட பார்வையாளர்களுக்காக வேண்டி உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. ப்ரொஃபஷனலி நான் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அதாவது கிளினிக்கல் அண்ட் ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட். அதோட சேர்த்து நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்ரீலங்கா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட அதோட ஏசியா டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் சென்டர் அவங்களுக்காக நான் ஒரு மாஸ்டர் ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். கிளினிக்கலி சைக்காலஜி செஞ்சிருந்தாலும் நான் கிரிமினாலஜி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ரீசர்ச்சர், பிளஸ் ஆம் மெடிக், மதர், அண்ட் ஆம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஹியூமனிடேரியன் ஆக்டிவிஸ்ட். இந்த பயணத்தின் போது இஸ்ரேலிய படை உங்கள் மீது தாக்குதல் நடத்தும், கைது செய்யும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த பயணத்தை நீங்க மேற்கொள்றதுக்கு என்ன காரணம்? இலங்கையில பலஸ்தீனத்துக்காக இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் உண்டு எந்த இடத்துலயுமே கிடைக்கிறது இல்லை என்று சொன்னா, முதலாவது எப்படி சொல்லுவோம்னா, October 7, 2023 அந்த பீரியட்ல இருந்து இந்த குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா மூவ்மெண்ட்டுக்கு சேரும் வரையில நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஓட கண்டாக்ட் பண்ணி பார்த்திருக்கேன். எனக்கு காசாவுக்கு போய் அங்க மக்களுக்கு உதவி செய்ய முடியுமா? ஏன்னா நான் ஒரு மெடிக், என்னுடைய சேவை அவங்களுக்கு பரிபூர்ணமா எனக்கு வழங்கலாம். அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு. பட் ஸ்ரீலங்கான்றதுனால நாங்க ஒரு வீக் பாஸ்போர்ட் ஹோல்டர். அடுத்தது நாங்க வெளியில போனோம்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோக்கல் சப்போர்ட் எப்படியானதுன்றது எங்களுக்கு தெரியாது. சோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ், இந்த பேராமெடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், ரெட் கிராஸ், ரெட் கிரசன்ட், இது எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் எங்களை மாதிரி நாடுகள் உள்ளவங்களை உள்வாங்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு ரிஸ்க். பட் குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலான்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பலஸ்தீனுக்காக எங்களுடைய பங்களிப்பை வழங்குறதுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இன்டர்நேஷனல் இது மலேசியன் ஆர்கனைசேஷன் மூலமா தான் நாங்க குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலாக்கு ஜாயின் ஆயினோம். அதாவது சுமுத் நுசாந்தரா என்ற மலேசியன் ரீஜனல் ஆர்கனைசேஷன் தான், அதுக்கு தான் நாங்க டிரெக்டா கண்டாக்ட் ஆகுது. அப்ப அதுல இருந்து ஒரு இன்விடேஷன் எங்களுக்கு கிடைக்குது லாஸ்ட் ஆகஸ்ட். இந்த குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா மூவ்மெண்டோட அவங்களுக்கு சப்போர்ட், அவங்க ரீஜனல் கண்ட்ரியா செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைக்குது. அந்த அழைப்பு மூலமா தான் நாங்க இந்த குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலான்ற மூவ்மெண்ட்டுக்கு சேர்றோம். இலங்கை சேர்ந்து கொண்டுச்சு. அப்ப இது எனக்கு கிடைச்ச முதலாவது சர்வதேச வாய்ப்பு, பலஸ்தீனத்துக்காக என்னுடைய குரல் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்முக்கு போறது, அதாவது டு பி ஹர்ட்ன்றது. இலங்கையிலிருந்து நாங்க நிறைய ஆக்ஷன் எடுத்ததும், நாங்க டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், ப்ரொடெஸ்ட் செஞ்சோம். பட் அது இலங்கைக்குள்ளுக்கு நாங்க இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளுக்கு அவங்கள வெளியே போவதில்லை. பட் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தான் முதலாவது ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு சர்வதேச மட்டத்துல இலங்கையோட பங்களிப்பு வழங்குறது, இலங்கையோட சொலிடாரிட்டியை காட்டு. அதுதான் மெயின் டார்கெட். நான் ஜாயின் பண்ணது இது நான் தனியா செஞ்ச ஒரு விஷயம் இல்ல. அதாவது பெரிய ஒரு டீமே இருக்கு எங்கட பின்னால. இலங்கையில ஸ்ரீலங்கா குளோபல் சுமுத்ன்ற ஆர்கனைசேஷன் ஜனவரி மாசம், இந்த வருடம் ஜனவரி மாசம் நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம். அது குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலாக்கு கீழே வருது. சோ ஒரு பெரிய ஒரு டீமே ஒர்க் பண்ணுது எங்களோட. சோ இது சமீரா போனாங்க போட்ல. பட் பின்னால பெரிய ஒரு டீமே இருக்கு, தனியாட எஃபர்ட் இல்ல. நான் இந்த ஆர்கனைசேஷன்ல அதாவது ஹெட் ஆஃப் டெலிகேஷனா ஒர்க் பண்றேன். அதாவது ஆர்கனைசேஷன் 4 குரூப்பா ஒர்க் பண்ணுது. லீகல் டீம் இருக்கு, கம்ஸ் டீம், எங்களோட பப்ளிக் அஃபேர்ஸ், அப்படி 4 டீம் இலங்கைக்குள்ள ஒர்க் பண்ணுது. சோ இது ஒரு தனியாட எஃபர்ட் இல்ல. ரெப்ரசன்டேஷன் நான் போனேன், பட் எனக்கு பின்னால் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்க எல்லாருடையும் முயற்சி, அவங்க எல்லாருடையும் இருந்த ஆதங்கம்.
பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்குற அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சப்போர்ட் இந்த குளோபல் ஸ்மூத் ஃபிளோட்டில். ஸோ அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க பயன்படுத்தி கொண்டோம். பலஸ்தீன மக்கள் அனுபவிக்கிற அத்தனை துன்பங்களையும் நாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். திஸ் இஸ் a genocide that is broadcasted live. எல்லாரோட கண் முன்னுக்காலையும் தான் நடக்குது. எங்களால் எடுக்கக்கூடிய லீஸ்ட் எஃபர்ட் இதுதான். ஸோ we took the effort. இந்த பயணத்தை ஆரம்பிச்சதுல இருந்து நாடு திரும்பும் வரைக்கும் இஸ்ரேலிய படை வந்து உங்கள் மீது தாக்குதல் நடத்தியது, கைது செய்தது, அங்க உங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், மீண்டும் நாடு திரும்பி வந்தது, இந்த பயணம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் என்ன நடந்தது, உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. எப்படின்னு சொன்னா, ஜனவரி ஸ்டார்ட் பண்ணின ஒர்க், பேக்ரவுண்ட் ஒர்க், எங்களோட லீகல் ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் நாங்க முடிச்சு கொண்டு 22ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நான் துருக்கிக்கு பயணம் ஆயினேன். அந்த நாள்ல இருந்து நாங்க போட்டுக்கு ஏறும் வரங்காட்டிலும் எங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ், எங்களோட லீகல் ட்ரைனிங்ஸ், அடுத்தது நான் வயலன்ஸ் ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க. அதாவது எங்களோட மிஷனுக்கு வந்து நாங்க சொல்றது ஒரு நான் வயலண்ட் ஹியூமானிட்டேரியன் மிஷன். நாங்க ஆயுததாரிகளா போகல, நாங்க எந்த விதமான வயலண்ட் ஆர்கனைசேஷனா போகல. சோ அதுல துருக்கியில இருந்து மே 14ஆம் தேதி நாங்க புறப்பட்டோம் மர்மரிசன நகரத்துல இருந்து காசாவை நோக்கி. அந்த இடத்துல சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டுச்சு. அப்படின்னு சொன்னா, முதலாவது இத்தாலியில இருந்து அவங்க புறப்பட்டு வர்ற நேரத்துல எங்களோட போட், எங்களோட ஃபிளீட் அவங்கள கிரேட்ன்ற இடத்துல இருந்த முதலாவது தடவை இஸ்ரேல் படைகளால இன்டர்செப்ட் பண்ணினாங்க. அவங்க எல்லாரையும் போட்ல இருந்து எல்லாரையும் அப்டாக்ட் பண்ணி 3 நாட்கள் அவங்கள அதுல தடுத்து வச்சிருந்து அதுக்கு பிறகு அவங்கள விடுதலை செஞ்சாங்க. சோ எங்களோட டைம் லைன் சேஞ்ச் ஆச்சு. நாங்க சரியந்தா புறப்பட்டு இருக்கணும், ஏப்ரல் மாதம் கடைசி வீக் நாங்க புறப்பட்டு இருக்கணும் காதாவை நோக்கி. பட் இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்செப்ஷன்னால எங்களோட பயணம் தடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்க ரீஆர்கனைஸ் பண்ணி மறுவா இத்தாலியில இருந்து நாங்க திரும்ப துருக்கிக்கு வந்தது வந்து மே மாதம் 7ஆம் தேதி. அதுக்கு பிறகு நாங்க ப்ரிப்பரேஷன் செஞ்சு இடையில ஒரு டிஸ்கஷன் ஒன்று போச்சு. ஏடா இந்த ரிஸ்க நாங்க எடுக்கிறதா என்று சொன்னா, ஏற்கனவே ஒரு முறை அவங்களை இன்டர்செப்ட் பண்ணி அப்டாக்ட் பண்ணி எங்கட 2 ஆக்டிவிஸ்ட்மார் தியாகோ அவிலா, சைஃப் அபிஷேக், அவங்க 2 பேரையும் வந்து 10 நாள் தடுத்து வச்சிருந்தாங்க இஸ்ரேலிய படை அவங்களோட இஸ்ரேலில. சோ அதுக்கு பிறகு அவங்களை விடுவிச்சதுக்கு பிறகு இந்த போட்ஸ் அந்த பயணத்தை தொடங்கிச்சுன்னு சொன்னா என்ன மாதிரியான ஆபத்துக்கள் வரக்கூடும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. அப்போ ஆக்டிவிஸ்ட்மார் எல்லாரையும் வச்சு ஜெனரல் அசம்பிளி ஒன்று வச்சு டிஸ்கஷன் ஒன்று நடந்ததுக்கு பிறகு எல்லாருமே ஒரு முகமா சொன்னாங்க, இல்ல நாங்க இந்த பயணத்தை தடுக்கிறது நிப்பாட்டுறது இல்ல, நாங்க தொடங்கின பயத்தை காசாவை நோக்கி புறப்பட்டு தான் ஆக வேணும். ஸோ நாங்க புறப்பட்டு போவோம், இந்த ரிஸ்க் வந்து இருக்கு தெரியும், பட் போலாம் டிசைட் பண்ணி மே 14ஆம் தேதி துருக்கியில மர்மரிஸ்ன்ற நகரத்துல இருந்து புறப்பட்டு சென்றோம். எனக்கு இது வந்து சீ சைலிங் ஃபர்ஸ்ட் டைம். இங்க ஆத்துல குளத்துல போட்ல போற மாதிரி இல்ல, கடல்ல போறது. ரஃப் சி, கடல் சரியான கடுமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே எங்களோட போட்ல இருந்த 3-4 பேருக்கு வந்து சீ சிக்னஸ், நோ ஷெடிக், சத்தி சாப்பிட இல்லாது, வீக்கா ஃபீல் பண்ணாங்க. கடல்ல பயணிச்சு பழக்கம் இல்லாததுனால மிச்சம் அடாப்ட் ஆகிறது கஷ்டமா இருந்துச்சு. நோக்கம் வந்து காசான்றதுனால அது எல்லாத்தையும் நாங்க பொறுத்து கொண்டு அது எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். அப்படி போற நேரம் 17ஆம் தேதி இரவு வந்து எங்களோட நாங்க இருந்த கடல் பரப்புல ட்ரோன்ஸ் தென்பட தொடங்கிச்சு. தூரத்துல அந்த வார்ஷிப் இருக்கிறது தென்பட தொடர்ந்துச்சு. இஸ்ரேலி படைகள் எங்களை நெருக்கத்துல இருக்காங்கன்றத அவங்க எங்களுக்கு எத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி இரவு முழுக்க நாங்க யாரும் தூங்கல, ப்ரிப்பேர்டா தான் இருந்தோம். இன்டர்செப்ட் நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ரெடியாவே தான் இருந்தோம். 17ஆம் தேதி இன்டர்செப்ஷன் நடக்கல, பட் மத்த நாத்து ஒரு 18 மார்னிங் 10:30 11 வரையிலும் எந்த பிரச்சனையும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 12:30 ஆறு எங்களோட டிவைசஸ் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. டிவைஸ் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு, இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு, எங்களோட விஹெச்எஃப் லைன்ஸ் ஒர்க் பண்ணல. அப்ப தெரிஞ்சுக்கணும், ரைட் ஓகே நெருக்கத்துல தான் இருக்காங்க, இன்டர்செப்ட் பண்ண போறாங்க. ரப்ஸ், அவங்களோட போட்ஸுக்கு சொல்ற ரப்ஸ்ன்னு சொல்லி அதுல ஒரு 10 பேர் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் எங்களோட போட்டை நோக்கி வந்தாங்க. எங்களோட போட்டுக்கு பலாத்காரமா தான் அவங்க எங்களோட போட்டுக்கு ஏறினாங்க. நாங்க இருந்தது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், அவங்களோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல இல்ல. இன்டர்நேஷனல் மெரீன் டைம் லோன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல ஃபாரின் பிளாக் வெசல போர்ட் பண்றதுக்கு. பட் அவங்க எங்களை அந்த இடத்துல அப்டாக்ட் பண்ணினாங்க. அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் அவங்களோட வார்ஷிப்ல தான் எங்களை 3 நாள் வச்சிருந்தாங்க. நாங்க கொண்டு வந்த மக்களுக்கு கொண்டு வந்த எய்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு கொண்டு வந்த உணவு, அவங்களுக்கு கொண்டு வந்த மெடிசின்ஸ், குழந்தைகளுக்கு கொண்டு வந்த பால், அந்த அவங்களுக்கு தேவையான டைப்பர்ஸ், அதெல்லாம் அந்த போட்ல நடுக்கடல்ல அப்படியே போட்டையும் விட்டுட்டு தான் அவங்க எங்களைய அப்டாக்ட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. வார்ஷிப்ன்றது வந்து ஏற்கனவே போன லாஸ்ட் மிஷன் அப்டாக்ஷன் நடந்துச்சு. லாஸ்ட் மிஷன்ல எப்படி நடந்துச்சு அது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். இந்த முறை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்க துருக்கியில இருந்து புறப்படுறதுனால மவி மர்மரான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியாது. மவி மர்மரான்றது வந்து ஒரு மிஷன். துருக்கியை சேர்ந்த 9 பேர் கொலை செய்யப்பட்டாங்க ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்னால. அதாவது இவங்க காசாவை நோக்கி பயணிச்சு கொண்டிருந்த ஷிப் கோலேஷன்
அப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணினாங்க என்ன, இஸ்ரவேலி அரசு இது வந்து இந்த செகண்ட் மிஷன் மவி மர்மரா விட பயங்கரமானவங்க. சோ அவங்கள நாங்க பயங்கரமான முறையில தான் ஹேண்டில் பண்ணுவோன்றது அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அத வந்து அவங்க ஷிப்ல வந்து சரியாவே சொன்ன மாதிரியே, அதாவது நான் இருந்த வார்ஷிப்ல 35 ரிப்ராக்சர்ஸ் இருக்கு. விழா எலும்புகள் முறிவு வந்து 35 பேருக்கு இருக்கு. ஹெட் இன்ஜுரிஸ் 5 இருக்கு. செக்ஷுவல் அசால்ட் 12 பேர் செக்ஷுவல் அசால்ட் ரிப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது கண்ணுல காயம் ஏற்பட்டு காது கேட்காம, அடுத்தது மருந்து வளமையா மருந்து பாவிக்கிறவங்களுக்கு தேவையான மருந்து எல்லாம் வந்து போர்ஷன்ல பறிச்சு கொண்டாங்க. சாப்பாடு கொடுத்தது வந்து அந்த ஃப்ரோசன் பிளாட் பிரெட், அந்த பாகிஸ்தான் ரொட்டி இருக்கும் இல்லையா, ஈஸ்ட் ரொட்டி, அந்த ரொட்டியை டீப் ஃப்ரைஸ் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பாடுன்னு சொல்லி. அதுக்கும் அடுத்தது தண்ணிக்கு கூட நாங்க டிமாண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். டிமாண்ட் பண்ணினா ஃபர்ஸ்ட் டைம் டிமாண்ட் பண்ணினதும் சரி தர்றோம்னு சொல்லிட்டு ஈவினிங் இரவு நேரம் ஆல்மோஸ்ட் தண்ணி தர்றோம்னு சொல்லி போனவங்க அப்படியே எங்கட ஏரியாவை கடல் தண்ணியால ஃபிளட் பண்ணி விட்டாங்க. இரவு நேரத்துல கண்டெய்னர்ஸ்ல தான் தூங்க வேண்டி இருந்துச்சு. 4 கண்டெய்னர்ஸ்ல 3 கண்டெய்னர்ஸ் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல கதவு எதுவும் இல்ல, கடல் தண்ணியால அந்த ஏரியாவை அப்படி அவங்க ஃபிளட் பண்ணி விட்டதும் குளிர் தாங்க இயலாது. இரவாயினா குளிர் தாங்க இயலாது, தூங்குறதுக்கு இட வசதி பத்தாது என்று சொன்னா நோயாளி 2 கண்டெய்னர்ஸ் நிறைய நோயாளிகள் இருந்தாங்க, காயப்பட்டவங்க இருந்தாங்க. அவங்கள பாக்குற வேலையில தான் நாங்க ஈடுபட்டு இருந்தோம். இருந்தாங்க டாக்டர்ஸ், ஒரு டாக்டர் இருந்தாங்க ஐரிஷ் பிரசிடென்ட் சிஸ்டர் டாக்டர் மார்கரெட் கனாலி, டாக்டர் தெரேசா ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒருத்தர், அடுத்து டாக்டர் நூர் ஃப்ரம் டர்க்கி, அடுத்தது நான், அடுத்து இன்னொரு நோர்வேஜியன் டாக்டர் இருந்தாரு. நாங்க எல்லாரும் நோயாளி பாக்குறதுலே தான் அந்த 3 நாள் எங்களுக்கு போச்சு. அவ்வளோ எங்களோட கம்ராட்ஸ் இருந்த எங்களோட இருந்த ஆக்டிவிஸ்ட்மார் தாக்கப்பட்டாங்க. அவங்களால முடியுமான அளவு எவ்வளவு கொடுமைகள் பண்ணலுமோ அத்தனை கொடுமைகளையும் அந்த கண்டெய்னர்களுக்கு 3 நாள் பண்ணாங்க. உள்ள வார நேரம் ஸ்டன் கிரனேட் ஒன்னோட தான் வருவாங்க. அரகலைய பீரியட்ல நீங்க கண்டிருப்பீங்க, இந்த ரயட் போலீஸ் வருவாங்க இல்லையா, அந்த ரயட் போலீஸ் ஒரு ஷீல்டு எடுத்துட்டு தான் வருவாங்க. இது மாதிரி 3 நாள் ஷீல்டு எடுத்துட்டு ஒரு 10-15 சோல்ஜர்ஸ் தான் உள்ளுக்கு வராங்க. தனியா ஒருத்தர் 2 பேர் உள்ளுக்கு வர மாட்டாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின தி வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இதுதான். லைஃப்ல இதை விட ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம் இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்க இயலாது. இதுக்கு போற இன்னொரு மிஷனுக்கு போய் மறுவா அவங்களாலே எங்களை மறுவா அப்டக்ட் பண்ணப்பட்டு மறுவா நாங்க அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சினாரியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினால் அல்லாம வாழ்க்கையில இது மாதிரி ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கல யாருக்கும் அனுபவிக்க கிடைக்கும்னு சொல்லி. எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அந்த மனநிலைக்கு தயாரா தான் போனீங்க அப்படின்னாலும் அது நடக்கும் போது அந்த தருணத்துல நமக்கு ஒரு மனநிலை ஏற்படும் இல்லையா? அது உங்களுக்கு எப்படி இருந்தது? முதலாவது அந்த வார்ஷிப் உள்ளுக்கு எங்களை கொண்டு போன நேரம் அவங்க ஆடு மாடு இழுத்து கொண்டு போற மாதிரி தான் எடுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு அவங்கள நிமிர்ந்து பார்க்க விடல. எப்பவுமே நாங்க ஹெட் டவுன் சுச்சுவேஷன்ல தான் இருந்தோம். அடுத்தது வந்து 4 கண்டெய்னர் வச்சிருந்தது, ஒரு கண்டெய்னர் பீட்டிங் சேம்பர், அதுல தான் ஆட்களை தனித்தனியா கொண்டு போயிட்டு கொடுமைப்படுத்தி வெளியில போடுவாங்க. இப்ப என்னைய பொறுத்த வரையில நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான ரிப்போர்ட்டபிள் இன்ஜுரிஸும் எனக்கு இல்லாம இருந்த போதும் அந்த கண்டெய்னர்ல இருந்து என்னைய வெளியே போட்ட உடனே நான் கண்டது வந்து என்னோட இருந்த என் ஆக்டிவிஸ்ட் மாட காயங்களை தான். எனக்கு வேற எந்த தோட்டும் வரையில அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு வந்த ஒரே தோட் இவங்கள எப்படி இந்த சுச்சுவேஷனை வேர்ஸ் ஆகாம இவங்களுக்கு விடுபாடு வரங்காட்டிலும் தக்க வச்சு கொள்றது, அவங்களோட உயிரை தக்க வச்சு கொள்றது எப்படின்றதுதான் முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அல்லாம வேற எந்த நோக்கமும் மனசுக்கு வரல. நான் போனது வந்து ஒரு போட் மெடிக்கா. அப்ப என் ஜப் வந்து அந்த இருந்த காயங்களை அவங்களுக்குரிய தேவையான பாசிபிள் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது தான். அந்த இடத்துல எங்களுக்கு எந்த விதமான மருந்தோ ஃபர்ஸ்ட் எய்ட் சப்ளைஸோ எதுவுமே இருக்கல, ட்ரியாஜ் பண்ணக்கூடிய எதுவுமே இருக்கல. பட் மண்டையில ஓடிக்கொண்டிருந்த ஒரே எண்ணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து வெளியில வரங்காட்டிலும் இவங்களை எப்படி நாங்க பாதுகாத்து கொள்றது, இவங்களோட லைஃப நாங்க எப்படி இன்ஜுரி வேர்ஸ் ஆகாம எப்படி அவங்கள காப்பாத்தி வச்சு கொள்றது, மேலதிகமா இவங்க வந்து இவங்களை தாக்கினா என்ன செய்யறது. ஏற்கனவே அவங்க எங்களோட எல்லாரையும் கஸ்டடியில் எடுத்துட்டாங்க, அப்டாக்ட் பண்ணி கொண்டு வச்சிருக்காங்க. இதுக்கு மேலதிகமா என்ன நடக்க போகும், இவங்க என்னத்த மைண்ட்ல வச்சு கொண்டு வேலை செய்யறாங்க, ஏதாச்சும் நடக்குறேன்னு சொன்னா எல்லாருக்கும் தான் ஏதாச்சும் நடந்திருக்கும் இல்லையா. அடுத்தது அதுல அவங்க பிக் பண்ணி எடுத்தாக்கள், அதாவது இந்த ஸ்ட்ராங் பாஸ்போர்ட் ஒயிட் ஸ்கின் ப்ரிவிலேஜ்னு கதை போனாங்க. இந்த முறை அவங்களோட பாஸ்போர்ட்டோ அவங்களோட கண்ட்ரிஸோ அவங்களோட சிட்டிசன்ஷிப்போ அவங்களோட ஒயிட் சுப்ரீமசியோ அவங்கள காப்பாத்தே. அதாவது நான் நினைக்கிறேன் அவங்க தான் ஆக கூட கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, இந்த ஒயிட் ஸ்கின் எங்களோட ஆக்டிவிஸ்ட் ராதர் இந்த பிரவுன் ஸ்கின். அடுத்தது இந்த துருக்கியில இருந்து வந்த ஆக்டிவிஸ்ட் மாதிரி நிறைய கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. நைட் ஆவினா எப்படி இவங்களோட சுச்சுவேஷன் சொன்னா, அந்த குளிர்ல ஏற்கனவே பிராக்சர்ஸ் உள்ளவங்களோட பாடி டெம்பரேச்சர்ஸ் குறைய தொடங்கிச்சு. அதுல 2 பேரோட நிலைமை கவலைக்கிடமா இருந்துச்சு. அந்த நாங்க மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்த 3-4 பேரும் அந்த 3 நாள் தூங்கி இல்ல.
ஏன்னா முதலாவது வந்து தூங்குறதுக்கு எங்களுக்கு இடம் போதாது. கண்டெய்னர்ஸ்ல அந்த ஃபிஷ் ஸ்டாக் பண்ணின மாதிரி செமன் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு crowd 177 பேர் இருந்த ஒரு ஒரு வார்ஷிப்ல 3 கண்டெய்னர்ஸ். நோயாளிகளுக்கு தேவையான தண்ணி, அவங்களுக்குரிய சாப்பாடு ரெண்டுமே கிடைக்கல எங்களுக்கு சரி வர. சோ இதனால இவங்களோட நிலவரம் மோசமடைஞ்சு யாராச்சும் மரணிக்கிற நிலைமைக்கு வந்துருமோன்ற பயம் இருந்துச்சு எந்த நேரமும். அந்த கியாட்சி பிரிசன்ல இருந்து வெளியில வந்து ரெமோன் ஏர்போர்ட்ல இருந்து அந்த துருக்கி ஃபிளைட்டுக்கு ஏறும் வரங்காட்டிலும் அந்த பயம் எங்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு. அதாவது எங்களோட மெடிக்ஸ் எல்லாருக்கும் இருந்துச்சு. பர்சனலி என்னைய பொறுத்த வரையில எனக்கோ என்ன இருந்த மத்த மெடிக்ஸுக்கோ தன்னைய பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் ஒன்று இருக்கல. எங்களோட மைண்ட் வேலை செஞ்சது எங்களை சுத்தி இருந்த நோயாளிகளை பத்தி. அடுத்த என்ன நடக்கும், அதாவது நடுக்கடல்ல இருந்தோம், நேரம் தெரியல, எந்த திசைக்கு போறேன்னு தெரியல, எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியல. சொன்னா முதலாவது இன்டர்செப்ஷன்ல அவங்க கொண்டு போயிட்டு எங்களோட ஆட்களை இறக்கி விட்டு இருந்தாங்க கிரீட்ல. அவங்க இஸ்ரேலுக்கு எடுத்துட்டு போகல. பட் அஷ்டாடுக்கு கொண்டு போக வரங்காட்டிலும் எங்களுக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. என்னத்தை எதிர்பார்த்து என்னத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும்ன்ற சுச்சுவேஷன் தெரியல. எதிர்பார்க்காத முறையில எங்களோட 2 கம்ராட்ஸ், அதாவது இந்த ஆர்கனைசேஷனை ஹெட் பண்ற 2 பேர், எங்களோட ஸ்டீரிங் கமிட்டில 2 பேரை வந்து 10 நாள் தடுத்து வச்சிருந்தாங்க. சோ சில நேரம் வந்து அதே நிலைமை எங்களுக்கு வரலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அடுத்தது நாங்க போனது ஒரு எந்த விதமான மனிதாபிமான கொள்கைகளும் இல்லாத ஒரு கூட்டம் தான் எங்களை அப்டாக்ட் பண்ணிக்கொண்டு போயிருக்கு. திரும்பி வரலாம், திரும்பி வராம இருக்கலாம். அது அன்சர்டனிட்டி தான் பிரச்சனை. மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஒரு யோசனையா இருந்தது. அந்த அன்சர்டனிட்டி இல்லாம ஒரு நிமிஷத்துக்கு கூட பயமோ, நான் இங்க வந்திருக்க கூடாதுன்ற எண்ணமோ, அல்லது இது வேற மாதிரி செஞ்சிருக்கலான்ற எண்ணமோ அது எதுவும் வரல. செஞ்சது சரின்ற இடத்துல தான் இருந்தோம். மறுபடியும் செய்வோன்ற இடத்துல இது நான் அந்த இடத்துல இருந்த நேரமும் நாங்க அடுத்த மிஷன் எப்படி செய்யறது, என்னத்தை சேஞ்ச் பண்ணணும், அதைத்தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். எல்லாரும் தைரியமா தான் இருந்தாங்க. வார எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. யாருமே முன் வச்ச கால பின்னுக்கு வைக்கல. அது அந்த மிஷன்ட சக்சஸுக்கு ஒரு காரணம். எப்படி விடுவிக்கப்பட்டீங்க? இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்த மாதிரி, என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் எப்படியும் இவங்க விடுவிச்சுருவாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்ததா? இல்ல விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு நிலைமையா இருந்தது? எக்ஸ்பெக்ட் பண்ணினோம். அதாவது எப்படி சொல்லுவோமே, நான் வீட்டுல இருந்து வெளியில போற நேரம் நான் என் 2 பிள்ளைகளுக்கு நான் சொல்லிட்டு போன விஷயம், நான் திரும்பி வரலாட்டி, இஃப் ஐ டிட் நாட் கம் பேக், என்ன செய்யணும், அவனோட லைஃப் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி படிக்கணும், அவனோட வேலைகள் அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு தான் போனேன். நான் நினைக்கிறேன் மத்தவங்களும் அதை செஞ்சிருப்பாங்க. நான் திரும்பி வர்றது 50-50. அதுக்காக மத்த எந்த ரிஸ்க்கும் பெருசு இல்ல. இப்படி நடக்கும், இது மாதிரி எதிர்பார்க்கலாம், இது எந்த பக்கத்துக்கு சரியும், அதாவது ஃபர்ஸ்ட் மிஷன் மாதிரி வெளியில விட்டுருவாங்களா, இல்லாட்டி செகண்ட் மிஷன்ல ஃபர்ஸ்ட் இன்டர்செப்ஷன் மாதிரி 10 days தடுத்து வச்சிருந்து அதுக்கு பிறகு விடுவிப்பாங்களா, இல்ல விடுவிக்க மாட்டாங்களா, எங்களை கிரிமினலைஸ் பண்ணி எங்களை ப்ரோசிக்யூட் பண்ணுவாங்களா, இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த காசா மக்கள், அந்த பலஸ்தீன மக்கள் படுற கஷ்டங்கள், அவங்களுடைய மரணங்கள், அவங்களுடைய டே டு டே நாங்க காண்ற வீடியோஸ்ல வர அவங்க எதிர்நோக்குற பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஒன்றுக்கு ஏற்படுற ஒரு காயத்தினால காலையோ கையையோ அம்பியூட்டேட் பண்ணி ஓரமாக்கணும்னு சொன்னா, அந்த அம்பியூட்டேஷனுக்கு தேவையான அனஸ்தீசியா இல்லாம, அது திமுத்த வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மருந்து அடிப்பாங்க இல்லையா, அனஸ்தீசியா, அந்த அனஸ்தீசியா இல்லாம தான் இந்த சர்ஜரி எல்லாம் நடக்குது. பெரியவர்த்தருக்கே தாங்க இயலாத ஒரு சுச்சுவேஷன் அது. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தான் ஏற்பட்ட காயத்தினால அம்பியூட்டேஷன் நடக்கணும், அந்த அம்பியூட்டேஷன் அனஸ்தீசியா இல்லாம தான் நடக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு அங்கால நாங்க ஃபேஸ் பண்ற த்ரெட்ஸ் எதுவுமே இல்ல. அதான் சொல்றேன், அவங்க பலஸ்தீனர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க அனுபவிக்கிற கஷ்ட நஷ்டங்கள் கொடூரங்கள்ல ஒரு வீதமும் நாங்க அனுபவிக்கல. மறுபடியும் போவீங்களான்னு கேட்டா, இவ்வளவு என்ன பிரச்சனை நடந்தா மறுபடியும் போவோன்னு தான் நாங்க சொல்றோம். பலஸ்தீன விடுதலைன்றது வந்து பலஸ்தீனர்களுக்கு மட்டுமல்ல, பலஸ்தீன விடுதலைன்றது முழு உலகத்துக்கும் ஜயோனிசத்திலிருந்து வரக்கூடிய விடுதலை. எங்களுக்கு அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு இன்னும் நாங்க எங்கட இலங்கையில பெரிதா அதை பத்தி பாரதூரமா எங்களுக்கு அனுபவிக்கல என்று சொன்னா, நாங்க பலஸ்தீனத்துல இல்ல, நாங்க வீடியோஸ்ல பார்த்து தான் அதை இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு கூட பர்சனலா நாங்க அனுபவிக்கல. பட் அது எங்கட கதைக்கு வந்து தட்டுற நேரத்துக்கு தான் விளங்கும் ஜயோனிசம்ன்றது வந்து எவ்வளவு பாரதூரமான, எவ்வளவு கொடூரமான ஒரு ஐடியாலஜி. நாங்க இந்த முயற்சி எடுக்கிறது பலஸ்தீனத்தோட விடுதலைக்காக வேண்டியும் ஜயோனிசத்துக்கு எதிரான போராட்டம் தான் இது. ஸோ இதுல வரக்கூடிய அத்தனை ரிஸ்க், அதாவது வரக்கூடிய அத்தனை ஆபத்துக்களும் தெரிஞ்சுதான் ஒவ்வொருத்தரும் இதுல போறாங்க. நான் மட்டும் பின்வாங்குறதுன்றது வந்து அதுக்கு பயந்தோ அதை பத்தி கன்சர்ன் ஆவியோ பின்வாங்குறது
வந்து என்னைய பொறுத்தவரையில ஒரு கோலத்தனம். எல்லா கன்சர்னும் இருந்துச்சு. பட் அந்த கன்சர்னை மீறி பலஸ்தீன மக்கள் அவங்களுடைய தேவைகள் காசாவை அடையணும்ன்ற அந்த நோக்கம் அதை விட பெருசா இருந்துச்சு. நீங்க நாடு திரும்பினதுக்கு பிறகு உங்களோட இந்த பயணத்துல இணைந்திருந்த சக சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து உங்க கூட கதைச்சாங்களா? அவங்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அதாவது 3 நாள் எங்களை டிடைன் பண்ணி வச்சிருந்த நேரத்துல நாங்க எங்க இருக்கோம் என்ன நடந்துச்சுன்றது எங்கட லோக்கல் இருந்த எங்கட டீமுக்கும் தெரியாது, எங்கட இன்டர்நேஷனல் டீமுக்கும் தெரியாது, தகவல் எதுவும் இல்ல. எங்களை வந்து நாங்க மிஸ்ஸிங்ன்றது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். சோ நான் நினைக்கிறேன் நான் அனுபவிச்ச ஸ்ட்ரெஸ்ஸை விட இங்க இருந்த இந்த லோக்கல் டீம் அனுபவிச்ச ஸ்ட்ரெஸ்ஸும் எங்க இன்டர்நேஷனல் டீம் அனுபவிச்ச ஸ்ட்ரெஸ்ஸும் மச் மச் பிகர். பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு தெரியும், பட் எங்க இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனா அது நாங்க எதிர்பார்த்த அன்சர்டனிட்டியை விட அவங்களோட அன்சர்டனிட்டி வந்து இங்க இருந்தாங்க. எனக்கு எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, ஏன டீம் ஓவர் நைட் தூங்கி இல்ல. அதாவது நைட் வாட்ச்ல இருந்திருக்காங்க, மாறி மாறி நைட் வாட்ச்ல இருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வராதா, அந்த குரூப்ல ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வராதா, இவங்களோட தகவல் கிடைச்சிருக்கு, இவங்களை டிபோர்ட் பண்ணிட்டாங்க, இவங்கள்ட்ட மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, அப்படி ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்காதான்றதுக்காண்டி நைட் ஷிப்ட்ல இருந்தாங்க. எங்களோட முழு டீமும் இன்டர்நேஷனல் டீமும் எங்களோட லோக்கல் டீமும் எல்லாரும் அப்படித்தான் 24/7 ஒர்க் பண்ணிருக்காங்க. நாடு திரும்புற நேரம் முதலாவது நான் இஸ்ரேலில இருந்து துருக்கிக்கு போய் துருக்கியில என்னோட இருந்தாங்க என் ஃப்ரெண்ட் ஒன்று, நான் வரங்காட்டுல அவங்க என்னோட எனக்கு கிரவுண்ட் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க முதலாவது மெசேஜ் என்னைய கண்டதும் முதலாவது மெசேஜ் போட்ட மெசேஜ் நான் அப்படியே சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி சொல்றது, அந்த எக்ஸைட்மெண்டோட ஒரு கதறல், ஒரு அழுக, அதோட தான் அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. அதுதான் எல்லாருக்கும் ஃபீல் ஆயிருக்கும். அந்த மத்த ஆக்டிவிஸ்டோட ஃபேமிலிஸ், எங்கட இன்டர்நேஷனல் டீம், அது ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு. ரைட், ஓகே இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. இட்ஸ் லைக் பேக் ஃப்ரம் ஹெல். அப்படிதான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஏர்போர்ட்ல கூட வெரி வெரி இமோஷனல். முதலாவது வந்து என் பிள்ளைகளை நான் மறுபடியும் காண நேரம் அது இட் வாஸ் வெரி இமோஷனல். சொன்னா திரும்பி வருவேனா இல்லையான்ற ஒரு 50-50 சான்ஸ் அந்த எண்ணத்துல தான் போனது. பட் திரும்ப அவங்கள பாக்குறது இமோஷனலா இருந்துச்சு, என் டீமை சந்திச்சது இமோஷனலா இருந்துச்சு, அவங்களுக்கும் அது இமோஷனலா இருந்துச்சு. எங்க போனாலும் நாங்க எங்கட ஆட்கள் வர நேரம் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கனெக்ஷன் இல்லையா, ஒரு டிஃபரெண்டான இடம் இருக்குது அந்த அந்த மூமெண்ட் இன் மை லைஃப் கமிங் பேக் டு ஸ்ரீலங்கா. நான் நினைக்கிறேன் அவங்களோட மனநிலை நான் போறதுக்கு முந்தி இருந்த உறுதியை விட நான் போயிட்டு வந்ததுக்கு போற அவங்க இன்னும் கொஞ்சம் உறுதியா இருக்காங்க. பலஸ்தீன் விடுதலையில வந்து அவங்க மும்முரமா ஈடுபட வேணும், இதை விட அவங்க ஒர்க் பண்ணணும், டிரெக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னு சொன்னா முதலாவது வந்து வெளியில இருந்து யாராச்சும் போயிட்டு அப்டாக்ட் ஆகி அவங்க கொடூரமா தாக்கப்பட்டு அதை நாங்க வீடியோல பாக்குற நேரமே நாங்க ஃபீல் பண்றது வந்து ஐயோ இது நடந்திருக்க கூடாது, எம்பத்தட்டிக். அப்ப அது தான் கிட்ட உள்ள ஒரு ஆளுக்கு நடக்கிற நேரம் அது வேற டிஃபரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு நாங்க சொல்லுவோம் அந்த வெறி ஏறுறதுன்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கு இல்லையா. அதாவது இணைய சார்ந்த ஒருத்தருக்கு இது நடந்திருக்க கூடாது, இணைய சார்ந்த ஒருத்தருக்கு இது நடந்துச்சுன்னு சொன்னா இது இன்னொருத்தருக்கு நடக்க விடக்கூடாது. இணைய சுத்தி இருந்தவங்க இன்னும் இருந்ததை விட நாங்க டிரெக்ட் ஆக்ஷனுக்கு நாங்க எங்களால பலஸ்தீன் விடுதலைக்கு என்ன செய்ய முடியுமோ நாங்க ஒரு 5% இன்வால்வ் ஆகுறதுன்னு சொன்னா நாங்க இப்போ ஒரு 15% இன்வால்வ் ஆகணும். அதை விட முடிஞ்ச அளவு நாங்க ஜைனிசத்துக்கு எதிராக போராடணும். எந்தெந்த வகையில நாங்க இந்த ஜைனிசத்துக்கு எதிராக போராடலாம், எங்கட நாட்டுக்குள்ளுக்கு எந்தெந்த இடத்துல ஜைனிசம் இருக்கு, எப்படி அந்த எங்கட நாட்டுக்குள்ளுக்கு அவங்க ஊடுருவி இருக்காங்க, எங்கட ஸ்டேட் சர்வீஸ்ல எப்படி இருக்காங்க, அந்த அவேர்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பயணம் நிறைய பேரை பலஸ்தீனை பத்தி பேச வச்சிருக்கு. மெயினா இலங்கையில இந்த மிஷன் போன வருஷமும் நடந்துச்சு, போன செப்டம்பர்ல இந்த மிஷன் நடந்துச்சு, இதே மாதிரி அப்டாக்ட் பண்ணப்பட்டாங்க. எங்கட ஒரு நியூஸ் மீடியா இதை பத்தி பேசல. பட் இது வந்து இன்டர்னலைஸ் ஆவினதா எங்கட நாட்டுல இருந்து ஒரு ஆள் போயிருக்காங்க, எங்கட கவர்மெண்ட் இன்வால்வ் ஆன எங்கட நாட்டுல ஒரு சிட்டிசன் போயிருக்காங்க. வெளியில இருந்து பாக்குறதை விட தண்ட ஒரு ஆளுக்கு இது நடந்தோடனே அவங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து டபுள் டைம் ஆகும், அது பர்சனலைஸ் ஆகும். ஆக்டிவிஸ்ட்மார் என்று வர நேரம், என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்று வர நேரம் அவங்க ஏற்கனவே இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிருந்தவங்க, அவங்க மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க இருந்ததை விட பலஸ்தீன் லிபரேஷன்ல. தட்ஸ் த சேஞ்ச் வி எக்ஸ்பெக்டட். இந்த பயணத்துல என்னோட வாழ்நாளில இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த பயணத்துல இருந்த ஒரு சம்பவம் இல்லைன்னா உங்களோட ஒரு அனுபவம் என்ன? இந்த பயணத்தையே எப்படி நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். மறக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதாவது குட் மெமரிஸ் இல்ல, த வர்ஸ்ட் மெமரி ஆஃப் மை லைஃப். பட் இப்படி ஒரு எப்படி சொன்னா எங்களை வந்து அஷ்டாட்ல இருந்து பிரிசனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களோட பிரிசன் ஃபெசிலிட்டியை பத்தி நிறைய கதைகள் இருக்கு, ஆன்லைன்ல வீடியோஸ் இருக்கு, எப்படி பலஸ்தீனர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, செக்ஷுவல் அசால்ட், ரேப், அதெல்லாம் வந்து ப்ரூஃப் இருக்கு. அந்த பிரிசன் வந்து நார்மலா நாங்க இலங்கையில மத்த நாடுகள்ல மாதிரி பாக்குற ஒரு சிறைச்சாலை அல்ல அது.
சோ அந்த பஸ்ல சிறைச்சாலைக்கு கொண்டு செல்ற நேரம் வந்து சின்ன ஒரு சலனம் இருந்துச்சு மனசுள்ளுக்கு. ஆனா ஒரு முஸ்லிம்ன்ற வகையில நாங்க எதையுமே அல்லாஹ்க்கு பொறுப்பு சாட்டுறதே, தவக்கல் அல்லான்னு போறதுதான் எல்லாம். சோ அல்லாஹ்ட மேல சாட்டிட்டு அந்த பிரிசன் பஸ்ல போற நேரம் ஏற்கனவே இஸ்ரேலி பிரிசன் போயிருக்கிற எங்க கம்ராட் ஒருத்தரோட தான் நான் போனேன் அந்த பஸ்ல. அது என்ன செல்லத்தான் அவ இருந்தா. சோ அவன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற நேரம் ஒரு நின்று யோசிச்சாடே இது நடக்குமா, செக்ஷுவல் அசால்ட், ரேப், இந்த நாய்கள், அதெல்லாம் ஒரு மனசுக்குள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு. அப்பதான் உள்ளுக்கு போய் புரூட்டலைசேஷன், அந்த அவங்களோட வேர்பல் ஹராஸ்மெண்ட்ஸ், பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்ஸ், நிறைய பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரிசன் உள்ளுக்கு. பட் அந்த பிரிசன் உள்ளுக்கு போய் ஒரு எங்களை பிரிசன் செல் டு செல் மாத்துற நேரம் அவதானிச்ச ஒரு விஷயம் தான் அந்த சின்ன குருவி, ஒரு சின்ன அந்த சிட்டுக்குருவி மாதிரி குருவி, ஒரு 6-7 குருவி தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு எங்களை எல்லாரையும். அப்ப அது எங்களை அந்த பிரிசன் உள்ளுக்கு வந்துச்சுன்றது சொல்ல தெரியல. பட் அது நாங்க போற இடமெல்லாம் அது எங்களை தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டு இருந்துச்சு. இப்ப கடைசிக்கு நாங்க எந்த செல்ல இரவு நேரம் எங்களை போட்டு அடைச்சாங்களோ அந்த செல் விண்டோல போய் அந்த குருவி கொஞ்சம் அப்படியே நின்றுச்சு. அந்த விண்டோக்கு வெளியே இருந்த விண்டோ எங்களோட பிரிசன் செல்ல தான் அது அப்படி பார்த்து கொண்டு இருந்துச்சு. இப்ப அந்த சந்தர்ப்பத்துல சுபஹானல்லான்னு மட்டும்தான் சொல்லலாம். அதாவது ஒரு மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. அது கத்திக்கொண்டே இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்றது, அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பிரிசன் அந்த ஃபெசிலிட்டி அவ்வளோ கார்டட், அவ்வளோ பெரிய வால்ஸ், அதுக்குள்ள இந்த குருவி எப்படி வந்துச்சு, அது ஏன் எங்கட பின்னால தெரிஞ்சுச்சு. சோ நாங்க இருந்த பிரிசன் ஃபெசிலிட்டி ஏரியால தான் அது நின்றுச்சு, அதுக்கு அங்கே போக இல்லை. மத்த காலையில எங்களை வெளியே எடுத்து பஸ்ஸுக்கு ஏத்துற நேரம் தான் அதுகள் வெளியே போச்சு. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அத்தாட்சி மாதிரி. மத்த எல்லா விஷயமும் நடந்து அதுக்குள்ள எல்லா விஷயமும் மறக்கக்கூடியது இல்ல. மனுஷனாவே மதிக்காம தான் நடத்தினாங்க. அதெல்லாம் பாரதூரமான எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் மறக்க இயலாது. பட் இவ்வளவு பெரிய பிரிசன் ஃபெசிலிட்டி உள்ளுக்கு இந்த 5-6 குருவி எங்க வந்துச்சு, அது அது மறக்க இயலாத ஒரு விஷயம். நீங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர் மட்டும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீங்க ஒரு தாய். உங்களோட இந்த பயணம் பற்றி உங்களோட குடும்பத்திடம் சொன்னபோது அவங்களோட பதில் என்னவாக இருந்தது? கடந்த 3 வருடங்க காலம், அதாவது அக்டோபர் 2023 அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து நான் இந்த பயணத்துக்கு தயாராகிற காலம். நான் அந்த நேரம் அப்படி போறேன்னு சொன்ன நாள் வருங்காட்டிலும் நாங்க இலங்கையில இருந்து செஞ்ச அத்தனை செயற்பாட்டுகளுக்கும் என் குடும்பம் இன்வால்வ் ஆயிடுச்சு. சோ அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனாலதான் என்னால இந்த செயற்பாடுகள் ஈடுபட முடிஞ்சுச்சு. அடுத்தது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இந்த பயணம் எவ்வளோ எனக்கு முக்கியம்ன்றது. ஏன்னா 3 வருஷ காலமா நான் அந்த பலஸ்தீனுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு எப்படி ஒரு செயற்பாட்டாளரா இல்லாம ஒரு மெடிக்கா அந்த இடத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணினது, எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ், எவ்வளவு இமெயில்ஸ், எத்தனை பேருக்கு பேசியிருப்பேன்றது அவங்களுக்கு தெரியும். முதலாவது அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருந்துச்சு, இது எவ்வளவு தூரத்துக்கு ஆபத்தா அமையும், திரும்பி வர்றதுக்கு சான்சஸ் எப்படி, அப்படி பேச்சுவார்த்தை எல்லாம் ஃபேமிலிகளுக்கு நடந்துச்சு. பட் மெயின்லி நான் நான் போறேன்ற விஷயம் வந்து எனக்கு க்ளோஸ் ஃபேமிலிலயும் ஒருத்தர் 2 பேருக்கு தான் சொல்லியிருந்தேன். ஏண்ட இமீடியட் ஃபேமிலிக்கு தெரியும். பட் கடைசி லாஸ்ட் மூமெண்ட் நான் போற நேரம் தான் அவங்களுக்கு சொல்லிட்டு போனேன். ஏன்னா எனக்கு நான் விரும்பல யாருமே என்ன டிஸ்கரேஜ் பண்றதையோ, போக வேணா அப்படின்னு சொல்லி தடுக்கிறதையோ நான் விரும்பல. பட் இமீடியட் என் ஃபேமிலி வந்து அவங்க என்ன தேவை, என்ன நோக்கம், என்ன டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அடுத்தது நீ தடுத்திருந்தாலும் நின்றுருப்பேனான்றது தெரியாது, நான் போகாம இருந்திருப்பேனா அப்படின்றது நான் நினைக்கிறேன். அப்படி நான் போகாம இருந்திருக்க மாட்டேன். சோ அது அவங்களுக்கும் தெரியும், நான் அந்த விஷயத்துல எவ்வளவு உறுதியா இருந்தேன்றது அவங்களுக்கும் தெரியும். சோ அவங்க முடியுமான அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. என் பிள்ளைகளா இருந்தாலும், என் ஹஸ்பண்டா இருந்தாலும், என் கசின்ஸ் அவங்களா இருந்தாலும், எமோஷனலி எனக்கு தேவையான அந்த சப்போர்ட். இப்போ நான் துருக்கியில இருந்து போட்டுக்கு போகும் வரங்காட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சரி கோல் போட்டு நான் இப்படி இருக்கேன், அந்த 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 சப்போர்ட் கிடைச்சிச்சு. அந்த சப்போர்ட் இல்லாம இந்த பயணம் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா என்னால போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னு சொன்னா எனக்கு தெரியும், நான் அந்த இடத்துல அவ்வளோ வன்மங்களை அவ்வளோ கொடூரங்களை அனுபவிச்சுட்டு வந்தாலும் வேணாம் பேக், என் ஃபேமிலி என்னைய அரவணைச்சு கொள்ளுன்ற அந்த இது எனக்கு தெரியும். அது வந்து சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சிலர் ஒரு சில முடிவை எடுத்துதான் ஆகணும், ஒரு சிலர் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துதான் ஆகணும். யாராச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்க பார்த்து கொண்டு இருந்தேன்னு சொன்னா எந்த மாற்றமும் நடக்காது. மாற்றங்களுக்கு யாரு சரி முன்னுக்கு வரணும். இப்ப நானும் நீங்களும் இந்த பேசுறதா இருந்தாலும், உங்களுக்கு என்னைய அறிமுகமாகறதா இருந்தாலும், இந்த டாபிக்கை நாங்க டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும், அந்த பயணத்தின் மூலமா தான் இது நடக்குது.
இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், இன்டர்வியூஸ், இந்த பிரஸ் மீட் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அந்த பயணத்தை எடுக்க போயிட்டு. அப்ப அதால ஒரு இம்பாக்ட் ஒண்ணு வந்திருக்கு ஸ்ரீலங்காவுக்கு. ஓவரால் பாக்குற நேரம் நான் நினைக்கிறேன் அவங்க பயந்திருப்பாங்க, டென்ஷனா இருந்திருக்கும், கவலையா இருந்திருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியாம பதறி இருப்பாங்க. பட் அதை அவங்க எங்களுக்கு காட்டிக்கொள்ளல. நான் உறுதியா இருந்தது ஏண்ட ஸ்ட்ரென்த், அவங்க வந்து உறுதியா இருக்க போயிட்டு தான். அந்த சப்போர்ட்னால தான் நான் உறுதியா முன்னுக்கு போனேன். இன்னொரு பயணமா இருந்தாலும் நான் உறுதியா முன்னுக்கு போவேன்னா அவங்களால தான் இல்லையா? இப்ப சோசியல் மீடியால நிறைய அப்படி இப்படி கதைச்சிருந்தாங்க. இப்படி ஹஸ்பண்ட் விட்டு இருக்க கூடாது, பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு வீட்டுல இருக்கிறது தான் பெண்களோட கடமை, பிள்ளைகளை வளர்க்கறது தான் கடமை, ஒரு தாய் பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஆனா அதே மாதிரி தான் அங்க பலஸ்தீனத்துல இருக்கிற தாய்மார்களும் அவங்களோட பிள்ளைகளும் அவங்களோட குடும்பத்தாரும் இல்லையா? ஏன்னா ஏண்ட லைஃபோ, என்ன பிள்ளைகளோட லைஃபோ, என்ன சுத்தி உள்ளவங்களோட லைஃபோ அந்த பலஸ்தீன மக்களோட உயிருக்கு மேலானது இல்ல இல்லையா? அப்போ அயின கம்பேரிசன் ஒன்று இல்ல. ஒரு தராசுல போட்டு நிறுத்து பார்க்க இயலாது. எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும், என் பிள்ளைகளுக்கு வலிக்கிற மாதிரி தான் அந்த பிள்ளைகளுக்கும் வலிக்கும். நான் நினைக்கிறேன் மெயினா என் ஹஸ்பண்ட் அதை உணர்ந்தாரு. என் பிள்ளைகள் வந்து இதுக்கு நிறைய எக்ஸ்போஸ் ஆனவங்க, இந்த பலஸ்தீன விஷயங்கள்ல, இந்த ஆர்ப்பாட்டங்கள், இந்த ஆக்டிவிசம்ல அவங்க எக்ஸ்போஸ் ஆனவங்க, அவங்க நிறைய இந்த விஷயங்கள் இன்வால்வ் ஆகுறவங்க. சோ அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டாங்க. ஃபேமிலி பக்கத்துல இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அவங்களோட சப்போர்ட் தான் கிடைச்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் ஃபேமிலி, தேவர் மை ஸ்ட்ரென்த். அவங்களாலதான் இந்த இவ்வளோ கஷ்டமான ஒரு பயணத்தை போயிட்டு அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தும் நான் இன்னமும் உறுதியா, என் மனநிலை உறுதியா, நான் பிசிக்கலி உறுதியா இருக்கிறதுக்கு காரணம் அவங்கதான். நீங்க கதைக்கும் போது சொன்னீங்க, நான் அதுல இருந்து கேட்கிறேன், மீண்டும் ஒரு முறை காசாவிற்கு இந்த மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க திரும்ப போவீங்களா? கொஸ்டனுக்கு இடமே இல்ல. நான் ஓன் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். நான் நான் ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்றேன். இந்த இன்ஸ்டியூட்டை நான் கிட்டத்தட்ட 7 மாசமா நான் பார்த்தது இல்ல. என் இன்ஸ்டியூட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இது வந்து இப்போ ஒருக்கா செஞ்சுட்டு இன்னொருக்கா செய்யறது இல்ல. ஒரு ஒன் டைம் லைஃப்ல ஒருக்கா செய்யறது ஒன் டைம்ன்றது விஷயம் இல்ல. நிறைய ரிஸ்க் எடுத்தோம் நாங்க என்று சொன்னா இலங்கையில இப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல. அடுத்தது ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் போறதுக்கும் ஒரு நான் முஸ்லீம் இந்த மிஷனுக்கு ஜாயின் ஆகிறதுக்கும் வரக்கூடிய வித்தியாசங்கள் எங்களுக்கு தெரியும், தடங்கள் எங்களுக்கு தெரியும், தடைகள் எங்களுக்கு தெரியும். சோ ஒரு ஹிஜாபியா வந்து அந்த இடத்துக்கு நான் போற நேரம் எனக்கு நாட்டுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நிறைய. அதாவது அந்த ரேசிசம், ஹேட்ரட், அந்த இஸ்லாமோபோபியா எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. எப்படி நடக்கும்னு தெரியாம நாங்க இந்த முதல் பயணத்தை தொடங்கின நேரமே நாங்க இடையில நிக்கல. இப்போ ஒருக்க அனுபவிச்சிட்டோம், இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும், இப்படித்தான் நாடு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறதுன்னு தெரியும், எங்களோட மக்கள் இப்படிதான் ரியாக்ட் பண்ண போறன்றதும் தெரியும். அந்த சூடு கண்ட பூனை அடுப்பங்கரைய நாடாதுன்ற கதையெல்லாம் இதுக்கு செட் ஆகாது. இதுக்கு வந்து தொடர்ந்து நாங்க இதுக்கு ஒரு பலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம், அதுக்கு ஒரு டைரக்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருப்போம். அந்த மிஷன்ஸ் நாங்க இருக்கும் வரங்காட்டிலும் நடந்துட்டு தான் இருக்கும். எந்த விதமான ரிஸ்க்கும் எந்த விதமான அதட்டல்களும் மிரட்டல்களும் எங்கட இந்த செயற்பாடுகளை இலங்கையிலயோ இல்லாட்டி இன்டர்நேஷனலையோ நிப்பாட்டாது. சொல்லுவாங்க இல்லையா, மரம் வந்து வெட்டப்பட்டா உரமா சரி நாங்க பூமிக்கு இந்த போராட்டங்கள், இந்த எதிர்ப்பு போராட்டங்கள், இந்த சப்போர்ட்டை பலஸ்தீனுக்கு வழங்குறதுக்காக வேண்டி நாங்க இருப்போம். இது ஒரு நாள் நிக்காது. இந்த பயணத்தின் போது உங்களை ஆதரிச்சவங்களும் இருக்காங்க, உங்களை விமர்சிச்சவங்களும் இருக்காங்க. இந்த இரண்டு தரப்பினரையும் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி எதிர்கொள்றீங்க? எங்களோட பர்சனல் சாய்ஸஸுக்கு நாங்க யாருக்கும் எந்த விதமான ரெஸ்பான்சஸும் கொடுக்க தேவையில்லை. இது என்னோட பர்சனல் சாய்ஸ். அடுத்தது வந்து எடுத்த ரிஸ்க் வந்து இட்ஸ் ஃபார் மை லைஃப். அடுத்தது இதை நான் செஞ்ச இந்த இந்த பயணம் போனது எங்க அரசாங்கத்துக்கு முழுமையா எல்லா தகவல்களும் வழங்கப்பட்டு அரசாங்க பிரதிநிதிகள் எங்களோட எங்களோட மீட்டிங்ஸுக்கு வந்து அரசாங்க பிரதிநிதிகள் எங்களோட இந்த ஆர்கனைசேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணி முழுக்க லீகலி தான் நாங்க செஞ்சோம். இல்லீகலி நாங்க எதுவுமே செய்யல. உண்மைய பேசுறதுக்கும் உண்மையான விஷயங்களுக்கு போராடுறதுக்கும் சரியான பக்கத்துக்கு நிக்கிறதுக்கும் நாங்க யாருக்கும் எந்தவித எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க தேவையில்லை. வந்த எதிர்ப்புகள், கருத்துக்கள் ஒரு பக்கத்துல வந்தது வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் ஜாயனிஸ் லாபி, அதாவது இலங்கையில வந்து இஸ்ரேலோட ஊடுருவ எவ்வளவு தூரத்துக்கு இருக்குதுன்றத நாங்க நல்லா விளங்கி கொண்டோம். அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது இந்த பயணம் மூலமா நாங்க விளங்கி கொண்டோம். நிறைய எங்களுக்கு தெரியும் என்று சொன்னா நிறைய இஸ்ரேலி ஒர்க் இங்க நடந்து கொண்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா பாறையில இந்த அருகம்பையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இஸ்ரேலி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், பிசினஸ்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. சோ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையா தான் அவங்க இத மிஷனை பார்த்தாங்களே அல்லாம இத நான் டிரெக்டா எனக்கு அட்டாக் பண்ணினதா நான் பார்க்கல. அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது வந்து பலஸ்தீனை பத்தி பேச்சுவார்த்தை கூடுது இலங்கையில, சோ அதை எப்படி தடுத்து நிப்பாட்டுறது, அதுக்குரிய நடவடிக்கைகளை தான் அவங்க எடுத்தாங்க. இதுக்கு முந்தையும் நான்
பாலஸ்தீனை பத்தி பேசியிருக்கேன், பாலஸ்தீன ஆர்ப்பாட்டங்களுக்கு போயிருக்கிறோம். நிறைய நாங்க இப்ப ஃப்ரீ பாலஸ்டைன் மூவ்மெண்ட் ஸ்ரீலங்கால நிறைய டெமோன்ஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொடெஸ்ட் நடத்தி இருக்கு. நான் ஃப்ரீ பாலஸ்டைன் மூவ்மெண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்றேன் இலங்கையில. அதை எல்லாத்தையும் மீறி இந்த பயணத்துக்கு இவ்வளவு எல்லாம் ஒரு ஹேட் வருதுன்னு சொன்னா இன்னொன்னு விளங்கி கொள்ளணும், we are on the right path. நாங்க சரியான விஷயத்த செய்யறதுனாலதான் பிழையா உள்ளவங்க வந்து கல்லடிக்கிறாங்க. இந்த சரியான விஷயத்தை நாங்க இருக்கிறது செய்யறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட சட்ட ரீதி அல்லாத நடவடிக்கைகள், அவங்களோட ஜெனோசைடல் ப்ரொபகேண்டாக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்க அவங்களுக்கு முடியமான முறையில எங்களை தடுக்க பார்த்தாங்க. அடுத்தது எங்களோட முஸ்லிம் சமூகத்துல ஒரு சில கருத்துக்கள் இருந்துச்சு. என்னது, பிள்ளைகளை போட்டுட்டு போயிருக்க கூடாது, நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு பெண் தனியா போயிருக்க கூடாது, இது ஹஸ்பண்ட் இதுக்கு அலோவ் பண்ணிருக்க கூடாது. எதுக்குமே நான் ரிப்ளை பண்றதுக்கு நான் ரெடி இல்லை. என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், அவங்களோட ப்ரோட் அப் என்வாரன்மெண்ட் டிஃபரெண்டா. ஏன் என்வாரன்மெண்ட் டிஃபரெண்டான ஒரு என்வாரன்மெண்ட், சரியா? சோ அவங்களோட கருத்து ரைட், ஓகே, அவங்களோட வீட்டு சூழ்நிலைக்கு, அவங்களோட என்வாரன்மெண்ட்டுக்கு சரியா இருக்கும். அப்ப அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை. அது அவங்களோட கருத்து. ஃப்ரீ பாலஸ்டைன் மூவ்மெண்ட்ல கூட எங்களோட இந்த ப்ரொடெஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வார மெஜாரிட்டி அவங்க நன் முஸ்லிம்ஸ் தான். சேட்லி, கவலைக்கிடமான விஷயம், நன் முஸ்லிம்ஸ் தான் வாருது. என்னோட முஸ்லிம் ரெப்ரஸன்டேஷன் சரி குறோம். சோ அப்படி இருக்கிற நேரம் எங்களுக்கு தெரியும் இலங்கையில பலஸ்தீன் தொடர்பான இந்த ஆக்ஷன்ஸுக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க கிரவுண்ட்ல இருக்கிறது. சோ இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ஸால வந்து இவங்க அடிக்கிற கமெண்ட்ஸுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை. நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணினேன்னு சொன்னா ரைட், ஓகே, அவங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பவுண்டட் எங்களோட கடமைன்ற மாதிரி ஆயிரும். எந்த வேலையும் நாங்க செய்யற நேரம் நாங்க சரியான வழியில் இருக்கிறோம்னு சொன்னா நாங்க we are answerable only to அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. எங்கட ஈமான், எங்கட செயல், எங்கட கபர், எங்கட மவுத்து, நான் எங்கட அத்தனை விஷயங்களும் ஒரு இண்டிவிஜுவலா ஐ எம் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. நான் அதை டிரெக்டா எனக்கு பண்ணி கொள்றதுக்கு வழிவகுத்து கொண்டேன்னு சொன்னா மத்தவங்களோட கருத்துக்களை நான் மண்டையில போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவும் தேவையில்லை. சோ யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். நலவு செஞ்சாலும் அப்படித்தான் பேசுவாங்க, கெடுதல் செஞ்சாலும் அப்படித்தான் பேசுவாங்க. இப்படி செஞ்சா அப்படின்னுவாங்க, அப்படி செஞ்சா இப்படின்னுவாங்க. சோ இதுக்கெல்லாம் காது தாழ்த்தி கொண்டு, அதுக்கெல்லாம் பயந்து கொண்டு எங்கட வேலையில நாங்க நிப்பாட்டினோம்னு சொன்னா இலங்கை மாதிரி ஒரு கண்ட்ரி ஒன்றுல வாழவே இயலாது. அந்த கிச்சன் பவுண்டட் தான். பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு மார்க்க ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஒரு முக்கியமான இடமாக, ஒரு புனித பூமியாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் அவங்களோட நிலைமை, அவங்களோட அந்த தியாகத்தை பார்க்கும் போதே நமக்கே ஒரு ஆழமான உணர்வு ஏற்படுது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட வாழ்நாளில ஒரு முறையாவது பலஸ்தீனுக்கு போயிட்டு வரணும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பலஸ்தீனுக்கு போனதும் உங்களோட அந்த உணர்வு என்னவாக இருந்தது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, எங்களை பிரிசன் பஸ்ல எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி பிரிசனுக்கு. இப்போ அந்த பிரிசன் பஸ்ல வெளியில பாக்குறதுக்கு விண்டோஸ் இல்ல, ஃபுல்லா மூடின ஒரு பிரிசன் பஸ். பட் நான் பலஸ்தீனத்துல இருக்கிறன்ற அந்த ஃபீலிங், அந்த பூமியிட எப்படி சொல்றது, அதுல ஒரு சின்ன ஒரு உடஞ்ச ஒரு கிளாஸ் பீஸ் ஏரியா, ஒரு ஓட்டையோட இருந்துச்சு. முழு பயணமும் அதுல நின்று கொண்டு நான் அதுக்குள்ளால பாத்துட்டு தான் வந்தேன். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்க ரீதியா முஸ்லீம் என்ற வகையில எங்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒரு பூமி. நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், எங்களோட நபிமார்கள் வாழ்ந்த பூமி. அது இஸ்லாமியர்களுக்கு வந்து அந்த ஒரு இமோஷனல் பைண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, நாங்க அது வந்து கனெக்டட், எங்களோட உம்மத்துன்னு நாங்க பேசுவோம். பட் அதற்கு மேலதிகமாக மார்க்கம்ன்றதை விட அந்த பலஸ்தீனர்கள் இந்த எல்லா கொடுமைகளையும் தாங்கி கொண்டு இன்னமுமே அந்த பூமியை விட்டு போக மறுக்கிறது, அவங்க உயிரையும் துச்சமா மதிச்சு கொண்டு அவங்க அதுல வாழ்றது, அந்த ரெசிலியன்ஸ் வந்து தெரியல எங்களுக்கு எப்பவாச்சும் வருமான்றது. அவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்காது. அதாவது இன்று விடிஞ்சால் இரவு வரங்காட்டி உயிரோடு இருப்போமான்றது தெரியாம தான் அவங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அப்படி தைரியமான ஒரு மக்கள் வாழ்ற பூமியில நான் அந்த சந்தர்ப்பத்துல இருக்கிறேன்றதுக்கு வந்து பெருமையா இருந்துச்சு. ஒரு முஸ்லிமா புனிதமான பூமி, அக்ஸா இருக்கிற பூமி, அந்த ஃபீல் இருந்துச்சு. போராட்டங்களுக்கு எல்லாம் தைரியம் பலஸ்தீனத்துல இருந்து தான் வருது. அவ்வளவு தைரியமான மக்கள் வாழ்ற பூமியில அந்த பிரிசன் பஸ்ல போனது கூட பெருமையா தான் ஃபீல் பண்றேன். கீழே இறங்க கிடைக்கல, வெளியில நாங்க இறங்கல, வெளியில எதையும் நாங்க பார்க்கல. பட் அந்த போன பாதையில போனது கூட பெருமையா தான் உணர்றோம் நாங்க. இஸ்ரேலிய படையினர் பத்தி நாங்க செய்திகள்ல பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க நேர்லயே பார்த்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இஸ்ரேலிய படையினர்கள் அவங்களோட அந்த எண்ணங்கள், அவங்களோட அந்த நடவடிக்கைகள் வந்து எப்படி இருந்தது?
இஸ்ரேலி சோல்ஜர்ஸ்ன்ற நேரம் யங் சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஏர்லி 20s தான் இருப்பாங்க. அவங்க சரியான ஜோன்ட் அவுட். அதுல ஒருத்தரோட நான் கன்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ண நேரம் அத்தனை தரமும் அவங்க ட்ரை பண்ணது என்னன்னு சொன்னா, அவங்க நல்லவங்க, நாங்க எங்களை தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க தான் எங்களை வந்து நாங்க சாகணும்னு நினைக்கிறீங்க, அதுல இருந்து தான் நாங்க எங்களை பாதுகாத்து கொள்றோம், ஏன் எங்களை நம்புறீங்கல்ல, நாங்க உண்மையை தான் பேசுறோம், நீங்க சொல்ற எந்த விதமான அட்ராசிட்டிஸும் கொடுமைகளும் துன்புறுத்தல்களும் நாங்க எங்கிட்ட ஐடிஎஃப் பண்ணல. அதாவது அவங்க என்னைய வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளோட மண்டே கழுவி தான் வச்சிருக்காங்க. அந்த சைக்கலாஜிக்கல் அந்த பர்செப்சுவல் சேஞ்சஸ் அந்த பிள்ளைகளோட மனசுல ஏற்பட்டிருக்கிற அது புகுத்தப்பட்டிருக்க விடயங்கள் அந்த மிச்சம் ஏர்லியான வயசுல அந்த சின்ன வயசுலயே இந்த விடயங்களை மனசுல போட்டு, அதாவது பலஸ்தீனர்களையோ பலஸ்தீனர்களுக்கு சார்பா இருக்கிற யாரையுமே அவங்க வந்து மனிதர்களாக மதிக்கிறது இல்ல. அவங்க வந்து நான் எங்களை எதிரியா தான் பாக்குறது, அவங்களுக்கு ஒரு த்ரெட்டா தான் பாக்குறது. எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க அந்த சர்வைவல் மூட்ல தான் இருக்கிறது. பொதுவா ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங் ஒரு இன்டராக்ட் ஆகுற நேரம் இருக்கிற அந்த ஹியூமன் வே, அதாவது ஒரு மனிதாபிமான முறை இந்த இருக்குது தானே, அதெல்லாம் அவங்ககிட்ட இல்ல. நான் என்ன டீமுக்கு நான் எப்படி வந்து சொன்னேன்னு சொன்னா, அல்லாஹ் அவங்கள ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில படிச்சிருக்காங்க. மத்தவங்கள இருந்த எம்பத்தி அந்த மனிதாபிமான நோக்கங்கள் பார்வைகள் இல்லாத உலகத்துல நடக்கக்கூடிய மிகவும் கொடூரமான மனிதர்களா தான் அவங்கள பாக்குறேன். நாங்க போன யாருடையும் கையில எந்த விதமான ஆயுதங்களோ ஆபத்தான எந்த விதமான பொருட்களோ இருக்கல. நாங்க எடுத்துட்டு போனது உணவு பதார்த்தங்களும் மருந்தும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களும் தான். அப்ப அவங்க அப்படியான ஒரு டீமையே அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தி துன்புறுத்தக்கூடியவங்கன்னு சொன்னா, அவங்க முற்றுமுழுதா எதிரியா பார்க்கிற பலஸ்தீனர்களுக்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்களும் துன்புறுத்தல்களும் கொடுமைகளும் எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்கன்றது அந்த சந்தர்ப்பத்துல நான் உணர்ந்து கொண்டேன். அவங்க அந்த ஹியூமன் என்ற கேட்டகரி உள்ளுக்கு வராத ஒரு வித்தியாசமான ஜந்துகள் அப்படித்தான் சொல்லலாம். ஒரு சமூக செயற்பாட்டாளரா எதிர்காலத்துல உங்களோட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகுது? குறிப்பாக இந்த காசாவிற்கான உதவி விஷயத்துல உங்களோட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது? அடுத்த கட்ட திட்டங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைன்ற நேரம் நாங்க டைரக்டா சுமுத் நுசந்தரா என்ற எங்களோட ரீஜனல் கோalitionஓட நாங்க ஒர்க் பண்றோம். அடுத்த திட்டங்கள் இருக்கு. நாங்க லேண்ட் கான்வாய் ஒன்றுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு லேண்ட் கான்வாய் கன்க்ளூட் ஆகிச்சு. அது கூட எங்களோட 11 பேர் அவங்க ஈஸ்ட் லிபியால அடைச்சு வச்சிருந்தாங்க, நெகோசியேஷன்ஸ்க்கு போயிட்டாங்க. அவங்க இப்ப லாஸ்ட் வீக் தான் அவங்க 11 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அடுத்த திட்டங்கள், அதாவது காசாவுடைய விடுதலைக்காக வேண்டி மனிதாபிமான முறையில என்னென்ன நடவடிக்கைகள் எங்களால் எடுக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கோம். இலங்கையா இருக்கட்டும், மலேசியா தொடர்பா இருக்கட்டும், அல்லது இன்டர்நேஷனல் குளோபல் சுமித் ரோட்டிலாவா இருக்கட்டும், அவங்களோட சரியான முறையில நடக்கக்கூடிய அத்தனை ஆக்ஷன்லயும் இலங்கை வந்து பங்கு கொள்ளும். ரீஜனல் கோalition என்று வர நேரத்துல இந்தியா, பாகிஸ்தான், மால்டீவ்ஸ், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து, அது மாதிரி எங்களோட ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் நிறைய டிரெக்ட் ஆக்ஷன் பிளான்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்களோட இருக்கு, ஜெனரல் அசம்பிளி இருக்கு. சோ அடுத்தது வந்து இன்னொரு மிஷன், அதாவது இந்த மிஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி வருஷத்தோட முடிஞ்சு இது ஒரு மிஷன் தான் அப்படின்னு நிப்பாட்டுற விஷயம் இல்லை. இப்பவா இருந்தாலும் குளோபல் சுமுத் ரோட்டிலா அல்லாத மத்த டீம்கள் கூட அவங்க ரொட்டிலா, அதாவது கப்பல்கள் எடுத்துக்கொண்டு காசாவை நோக்கி பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. சோ காசா அல்லது பலஸ்தீனர்களுக்கு அவர்களோட விடுதலைக்கு எங்களால கொடுக்கக்கூடிய அத்தனை உதவிகளையும், மனிதாபிமான ரீதியில வழங்கக்கூடிய அத்தனை உதவிகளையும் வந்து பலஸ்தீன செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில நாங்க எல்லாரும் கொடுத்துட்டு தான் வருவோம். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி நாங்க கட்டாயம் சோசியல் மீடியால இன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்கட ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இதுக்கு நாங்க எப்படி ஜாயின் பண்றது, அடுத்த மிஷனுக்கு போறதுன்னு சொன்னா எப்படி பண்றது. இந்த தகவல்களை வந்து நாங்க அடுத்தடுத்த மாதங்கள்ல எங்கட சோசியல் மீடியால வெளியிடுவோம். அதை அவங்க கண்டினியூஸ்லி ஃபாலோ பண்ணினாங்கன்னு அவங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இலங்கையில வந்து நாங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்றோம். நிறைய சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு முன்னுக்கு நிக்கிறோம். நீங்க நிறைய போராட்டங்கள் எங்களை எல்லாரையும் ஒரே டீமா நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. நாட்டை விட்டுட்டு நாங்க வெளியில பார்க்கல, நாட்டையும் பார்த்து கொண்டுதான் நாங்க வெளியிலையும் பாக்குறோம். என்ன சொன்னா, ஒரு நாட்டுக்கு மட்டும் தனியா நிக்க முடியாது. எங்களுக்கு இன்டர்நேஷனல் சர்வதேச உதவிகள் எங்களுக்கு தேவை. சர்வதேசம் வந்து நிலையா இருந்தா தான் எங்களோட நாட்டுல உள்ள அத்தனை விஷயங்களும் நிலையா இருக்கும். எங்களோட எக்கானமில இருந்து, எங்களோட என்வாரன்மெண்ட்ல இருந்து, எங்களோட மக்களோட டே டு டே லைஃப், இதெல்லாம் வந்து இந்த சர்வதேச ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளால பாதிக்கப்படுது.
சோ எல்லா விடத்தையும் நாட்டை பார்க்காம நாங்க இன்டர்நேஷனலா பார்க்கல, நாங்க நாட்டையும் பார்த்து கொண்டுதான் இன்டர்நேஷனல்லையும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். சில நேரம் சொல்லுவாங்க காசுக்காக வேலை பாக்குறாங்க, என்ஜிஓக்காக வேலை பாக்குறாங்க. அந்த சொல்ற நபர்கள் கிட்ட நாங்க கேட்டிருக்கோம், ஐயோ அந்த காசு தாரன்றவங்களை உங்களுக்கு தெரியும்னு சொன்னா கொஞ்சம் காட்டி தாங்க. ஏன்னு சொன்னா நாங்க பர்சனலா ஒர்க் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு, இன்கம் வரக்கூடிய வேலையெல்லாம் விட்டுட்டு தான் நாங்க இந்த வேலையை பாக்குறோம். சோ அப்படி யாராச்சும் இந்த காசு கொடுக்குறேன்னா சொல்லுங்க, நாங்களும் போயிட்டு வாங்கி கொள்றதுக்கு நாங்க சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பேசுற நேரம் இழுத்துக்கு ஆளால பணிய போடுறது எங்களோட சமூகத்துக்கு வழக்கமான விஷயம். எங்க சுவஸ்திகாவோட பேசுற நேரம் சுவஸ்திகா சில நேரம் அவங்களுக்கு சொல்லியிருப்பா அவ எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி. ரைட், இதுதான் இலங்கையோட நிலவரம். பட் நாங்க எல்லா இடத்துலயும் எங்களோட மக்களுக்கு எங்களால பண்ணக்கூடிய அத்தனை சேவைகளையும் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். என்னது அது எல்லாத்தையும் Facebookல போட்டு பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க இயலாது. காசாவிற்கான உங்களுடைய பயணத்தின் அனுபவங்கள், அங்க நீங்க எதிர்கொண்ட சவால்கள், இந்த பயணத்துக்கு உங்களுக்கு கிடைத்த ஆதரவுகள், விமர்சனங்கள் எல்லாத்த பத்தியுமே நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. நன்றி ஷமீரா.